அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஒரு பக்கம் இருக்கவங்கலாம் சாஃப்ட் கேர்ள்ஸ் அவங்கலாம் ரக்கட் கேர்ள்ஸ். இவங்களுக்குள்ள காலேஜ் ஸ்கூல்ல எப்படியான இன்டராக்ஷன்ஸ் இருக்குது? போங்கடா போய் வேலையில பாருங்கடா. சோஷியல் மீடியால போட்டோலாம் போடுறீங்கல்ல. சோ ஒரு சாஃப்ட் கேர்ளோட போஸ்ட் எப்படி இருக்கும், ரக்கட் கேர்ளோட போஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போட்டோ அண்ணே ரூல்ஸ் மட்டும் தான் போடுவார், அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு. நீங்க இப்ப போஸ்ட் கொடுக்க போறீங்க. வணக்கம் சார். நடிப்புதான். இது உலகம் முழுக்க எந்த பயனும் இல்ல. கூடிய சாஃப்ட் கேர்ள்ஸோட போஸ்ட் ஒரு கையால இன்னொரு கை பிடிச்சிக்கிறது. அப்பா அவனை சொல்லி நிறுத்துங்களா? ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கான். நம்ம என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஒருத்தர் நம்ம கவனிக்க வைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒரு பையன் சோலி முடிச்சு ஏன் பார்க்கணும்னா, ஏய் அங்க பாருடி, ஏய் கொஞ்சம் கியூட்டா பண்றது, ஏய் அவன் இல்லடி, ஏய் ஏன்டி இப்படி பண்ற, அந்த மாதிரி சத்தமா பேசுறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஏய் ஏன்டி இப்படி பண்ற. சோ அவங்க டக்குன்னு ஏன் உங்க தலக்கு மினுக்கு குடுக்கலாம் பார்த்துட்டு உங்க பின்னால ரோலம் தெரியறதுக்கு எத்தனை நார பசங்க இருக்கானுங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மள பாப்பாங்க. அது எப்படி பண்ணுவீங்க மட்டும் பண்ணி காட்டுங்க. ஏன்டி இப்படி பண்ற, சொன்னா கேட்க மாட்டியா, இங்க பாருடி, ஏய் இங்க பாரு அப்படி சொல்லிட்டு. இங்க பாருனா நீ பாரு அப்படி அர்த்தமா? ஐயோ அவன் பாத்துட்டான். எனக்கு ஒண்ணு வணங்கலங்க. கேஷுவலா பண்ணுவேன் சார். கேஷுவலா பண்ணிட்டு அப்படியே வந்து பாப்பேன் சார். அவன் அப்படியே வந்து கண்டுக்காம போனாலும் அப்படியே அவன் பின்னாடியே போய் மூளை இருக்கா? மூளை இல்ல. இப்படி இப்படின்னு பண்ணுவேன் சார். சார் நான் வந்து ஸ்கூல் டேஸ்ட்லாம் வந்து வெறும் பார்த்து சைட்டிங் தான், அவ்வளோதான். அது வந்து பையன் என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும். வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பான் என் க்ரஷ். அந்த டைம்ல நான் வந்து பாடி பாரு அங்க பாரு கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா பாரு அப்படின்னு சொல்லுவேன். அப்பா எனக்கு அப்படியே அவன் வந்து என்ன பாப்பானா என்னன்னே தெரியாது. ஆனா நான் வந்து என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா பார்த்துட்டான்னு நினைச்சு ஒரு டெலியூஷனல் மைண்ட்ல இருந்துட்டு ஐயோ பார்த்துட்டானே இருப்பேன். ரைட்டு. எப்படி கவனிக்க வைப்பீங்க? நாய்ஸ் மூலமா, லைக் சே சப்போஸ் அவங்க என்ன நோட்டீஸ் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்துல அப்படிலாம் பார்த்தோன்னே ஹாய் சொன்னா திருப்பி சொல்லாட்டி ஒரு மாதிரி அவமானம் ஆயிரும். ஸோ கேஷுவலா ஒரு சிரிக்கிறது பண்ணலான்ற மாதிரி. இப்போ ஒரு சாரி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். சாரியில காஜல் வந்து கொஞ்சமா போடுறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்றது. பூ ஒரு முளை வைக்கிறதுல ஒரு 2-3 முளை வைக்கிறது, அந்த மாதிரி லுக்ல. ஏன்னா இப்போ இருக்கிற இதுல வந்து ஒரு ட்ரெடிஷனல், அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஒருத்தி போனா அது கோயிலுக்குலாம் போனோம்னா பாய்ஸ்லாம் வந்து அப்படியே. அப்ப நீங்க சொல்ற பார்த்தா அந்த பையன் இல்ல மொத்த பையனுமே கவனிப்பான் இல்ல? எக்ஸஸிவா கொஞ்சம் அழகா போனாலே லுக்லயே நம்ம அவங்க அட்டென்ஷன் சீக் பண்ணிடலாம். பசங்க செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு பக்கம் நடந்து வந்துட்டு அப்படியே தெரியாம அவன் மேல விழுந்த மாதிரி ஆக்சிடென்ட்டா விழுந்துட்டு ஐயோ சாரி அச்சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். அவங்கள பார்த்த மாதிரியும் இருக்கும், பிளஸ் அவங்க கிட்ட பேசின மாதிரியும் இருக்கும். ஆனா ஒரே வெக்கமா இருக்கும் சார். பாக்குற வரைக்கும் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்றது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? பார்த்ததுக்கு அப்புறம் வா அந்த பக்கம் போயிடலாம், அப்படியே தூரமா இருந்து பாக்குறது, இல்லனா அப்படியே மறைஞ்சிருது சார். ஓ குரலி வித்தையா? பார்த்த உடனே என்ன இருக்கும் உங்க ரியாக்ஷன்? சார் பார்த்தோன்னே திடீர்னு ஒரு மாதிரி படப்படன் ஆயிரும். ஐயோ இவ்வளவு நேரம் பார்த்தோம் திரும்பி பார்த்தோம். நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது அப்படின்ற மாதிரி வரும். அப்புறம் அப்படியே நம்மளும் கேஷுவலா என்ன தெரிய பேசவா போறோம், சரி நம்மளும் ஒரு 2 லுக் விட்டுட்டு என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல அப்படியே கேஷுவலா அப்படியே போயிடுறது சார். ஆனா படபடன் ஆயிடும். அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். எக்கச்சக்கமா. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ஓ இப்போ நீங்க ஒருத்தருடைய கவனத்தை ஈர்க்க என்ன செய்வீர்கள்? வேற டிபார்ட்மெண்ட்ல யாரா இருப்பாங்க, நமக்கு யாருன்னு தெரியாதவங்க, புதுசா இருக்கும். ஓகே புதுசா இருக்கானே, நல்லா கியூட்டா இருக்கானே, போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு ஜாலியா போய் வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. பேசணும்னா அவங்க டப்புன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஓ நேரா போயிட்டு ஹாய் இவ்வளவுலாம் பண்ணவே இவ்வளவு வேலை பண்ணி பார்த்த உடனே திரும்பி ஆளே இல்ல பெல்லு. ஓ இதெல்லாம் பண்ணியா பார்த்தனே திரும்பி வர போறாங்க. இப்போ நம்ம போய் பேசிட்டோம்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு ஜாலி. டேய் நில்றா. வந்து நம்ம ஒரு அவங்க இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணாலே அவங்களுக்கு நம்மள பிடிச்சிரும் சீரியஸ்லி. லைக் இப்போ யாரால இப்ப நிக்கறாங்கன்னா நம்ம போயிட்டு
அப்படின்ட்டாலே போதும் லைக் எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டுனா லைக் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிடுது ஸோ அவங்களுக்கு ஒரு அவ பைத்தியம் சார். அட்ராக்ட் ஆயிடும். நம்ம ஃப்ரெண்டு யாராவது முன்னாடி போயிட்டு இருந்தாங்கன்னா ஏய் அப்படின்னு கூப்பிட்டோம்னா இந்த பையன் திரும்பி ஏய் உங்கள இல்ல டென்ஷன் ஆயிடுறேன். அப்படியே இவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆயிரும் சார். ஒன்று வந்து இப்போ யாராச்சும் ரோட்ல கிராஸ் பண்ணி போறாங்க அப்படின்னா பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா டே மச்சான் அப்புறம் அப்படின்னா யாரா அது பொண்ணுங்க மச்சான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் என் ஊர் சைடுல. புரியுதா? டனால் 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 டனால். இன்னொன்று இப்போ நான் ஒர்க்கிங்ல இருக்கேன். அங்க வந்து இப்போ ஒருத்தவங்க ஏதாச்சும் ஒரு டீம்ல நான் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா முட்டா பையில சார் அவங்க எல்லாம் அறிவி. நான் வாலண்டியரா போயிட்டு நீங்க எந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கீங்க எனக்கு அது சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னா போய் டைரக்டா கேட்டுட்டு உட்காந்து ஒரு எனக்கு பொறாமலாம் இல்ல. 5 kg 7.5 kg அப்படிதான் எடுத்துட்டு இருப்போம். அவங்கள பார்க்க வைக்கணும். கிராஸ் ஆறாங்க மாஸ்டர் விழுந்து என்ன எழவி அது போடுமா இன்க்ரீஸ் பண்ணுவா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவா சொல்லுவாரு. அப்பெல்லாம் பண்ண மாட்டோம். ஜிம்ல தனியா சாங் போட்டு வைப் பண்ணிட்டு நம்ம பாட்டு போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருப்போம். யாராவது என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சீன் போடுறதுக்குனே 12.5 15 kg. நல்லா இருக்கு. யாராச்சும் பையன் ஃபுட்பால் விளையாடுறா நாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு நானும் போய் விளையாடிடுவேன் சார். ஓ நீங்க சேர்ந்து அவங்க போய் போய் விளையாடிடுது சார். நம்ம வினோதமா ஒன்று பண்றது கவனிக்கலாம் அவங்களே கவனிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் ஆப்போசிட் டேபிள்ல உட்காந்துட்டு அவங்களே ஒரு 5 நிமிஷம் ரொம்ப வியர்டா பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப அவங்க இப்படி பார்த்துட்டே இருப்பேன். அவனுக்கே இல்ல ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்பான். எப்படி என்ன நான் அப்படின்றவன் அவனுக்கே டவுட் வந்துரும். திரும்புவான் அப்படின்ட்டேன்னா முடிஞ்சு. ஒருவேளை அவன் அதுக்கப்புறம் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டாப்லனா அவள்தான் சார் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வாயை முன்னேந்து போட. ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அந்த கிரஷ் அந்த வைப் வந்து பாக்குற வரைக்கும் மட்டும் தான் இருக்கும். ஒன்ஸ் அவன் திரும்பி பார்த்துட்டு இப்போ காலேஜ் படிக்கும்போது நமக்கு சீனியர் தெரியும். இவன் வந்து நம்மளோட பெரிய பையன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம அந்த பையன் கூட பேசணும் அவன் நம்மள பார்க்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணனும்னா டேய் தம்பி இங்க வா. டேய் தம்பி இங்க வா சீனியர். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ நமக்கு ஒரு பையனை பார்த்துட்டோம் அவங்க நம்மள பார்க்கணும்னா சும்மா அப்படியே கெத்தா போணும் சார். அவங்க அது முன்னாடி கெத்தா போறது. இப்போ ஒரு இவ பொம்பளை ரவடியாச்சே. பையன் அங்க நிக்கிறான். இப்போ அவன் கவனத்தை ஈர்க்கணும். நீங்க எப்படி நடப்பீங்க? அப்படி பொத்தி நில்லையா ஓரமா. அவன் திரும்பறதுக்குள்ள நீ போயிட்டே மாற. வந்து காலேஜ்ல நம்ம யாரா பார்த்தோம்னா அவங்க இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சு அவங்களோட ஸ்டோரி ஹைலைட்ஸ் போஸ்ட் அதை லைக் பண்ணா அவங்களே அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு தேடுவாங்க. யாரா இந்த பொண்ணு நம்மளோட இதுக்கெல்லாம் வந்துட்டு லைக் போட்டிருக்கே அப்ப யாருன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பாப்பாங்க நம்மள. பையனை கவனத்தை திருப்புறீங்க. கவனம் சொட்டிகளே செஞ்சிகளா வந்துருச்சு உங்க மேல. வாட் will you do? நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இது இருக்கும் அவங்கள பார்க்க வைக்கணும் லைக் இருக்கும். அதனால பாத்துட்டாங்க அவ்வளவுதான். அதோட லைக் எனக்கு ஒண்ணு விளங்கலங்க அவ்வளவுதான். அவங்க பார்த்தா கூட கண்டுக்கவே மாட்டோம். நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு நாளைக்கு அப்படிதான் இருப்பேன் சார். இப்போ அவருடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்தாங்க லைக் பார்க்க வச்சிட்டோம். ஜஸ்ட் சின்ன ஒரு லைக் அவ்வளவுதான். அந்த மொமெண்டரி ஹாப்பினஸ். ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? ஜாலியா மொமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளவு அந்த தட்ஸ் ஆல். அவ்வளவு அதுக்கு கண்டுக்க மாட்டீங்க. அவ்வளவு கண்டுக்க கூடாது சார். சரி உங்களுக்கு எல்லாம் எப்படியாப்பட்ட ஆம்பளை வளர்த்து போட்டலாம்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இல்ல? பட்டர்ஃப்ளை எல்லாம் இல்ல சார். நேரா மாடு முட்டறா. அப்படி இல்ல சார். அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் கிடையாது சார். ஃபர்ஸ்ட் ஒரு பொம்பளை கையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. நம்ம பார்த்தோம் லைக் அவங்களும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆனோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு நேம் இல்லாத ஒரு பாண்டிங் ஒரு என்ன இது போகும். மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா. இப்போ இந்த பக்கம் முழுக்க எல்லாமே என்ன கேட்டா கவனத்தை பெறுவதற்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அவங்க ஸ்டைல கொஞ்சம் ரகடாது இருக்கும். அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. சார் எடுத்துட்டு போறோம். ஓகே இது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னுக்குள்ள போகாது. இல்ல சார். ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். எஸ் எஸ் பாக்குறதோட சரி. இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அண்ணன் இருக்கான். அதனால நம்ம ரொம்ப ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் அந்த உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. பரவச ஃபீலிங் மட்டும் தான். அதுக்கு மேல லவ் வரைக்கும் எடுத்து போக முடியாது. ஆனா அதுக்கு ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாதுல. ஒரு கிரஷ். குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பண்ணுவேன்னா வந்து அவனை சரி பார்த்துட்டேன் சைட் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அது நீ வரவே இல்ல போட்டுருக்கு. நான் சொல்றது அது முடிஞ்சு வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நார்மலா சும்மா உற்சாகமா இருக்கேன். அந்த பையனை பார்த்தா ஃபுட்பால் மேட்ச்லாம் முடிஞ்சிருச்சுமா. அவன் இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகி வெளிநாட்டு போயிட்டான். ஓ அப்படியே விஷயம். சரியா? இப்போ அந்த அதை விட்டுட்டு வெளியில வந்துருங்க. இப்போ நார்மலா நீங்க ஹாப்பியா இருக்கீங்க ஒரு நாள் உற்சாகமா இருக்கீங்க. நான் வந்து ஒரு சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? ரொமான்டிக் மூவி பார்ப்பேன். நானும் அவனும் ஃபியூச்சர்ல எப்படி இருப்போமா அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு. என்ன மாதிரியான ரொமான்டிக்? ஓ நீ அப்படி வரியா? டைரியில அது ரொம்ப அழகா எழுதி வச்சுப்பேன். இந்த மாதிரி நான் ஹாப்பியா இருந்தேன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஈவினிங் டைம் வந்து
உற்சாகம் வந்தா என்ன பண்ணுவீங்க? நம்ம ஜாலியா இருக்கோம்ல சார், அதனால ஒரு 10 பேரை ஜாலியாக்கி விட்டுறணும் சார். வீட்ல அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. கால் பண்ணி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஃபுல் வைபையும் அப்படியே பரவி விட்டுறது சார். ஓ வைப ஸ்ப்ரெட் பண்றது. ஆமா சார். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. நான் வந்து 2 விஷயம் பண்ணுவேன் சார். ஒன்னு வந்து டான்ஸ் ஆடுவேன் சார். ஷார்ட்ஸ் போட்டு யார் இருக்காங்க இல்லலாம் நான் பார்க்க மாட்டேன். நல்லா ஷார்ட்ஸ் போட்டு கொண்டை கட்டிக்கிட்டு போய் ஆடுவேன் சார். எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும் இழுத்து போட்டு ஆடுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா வம்பு இழுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி எங்க அக்காக்கு ஃபோன் பண்ணி நல்லா வம்பு இழுப்பேன். அது பேசுற ஸ்லாங் ஏ டோலி ஹவ் ஆர் யூ இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். அவ வந்து ஒரு டென்ஷன்ல இருப்பா. ஏ வெயிடி போன் நீ வர. ஏ நான் ஜாலியா இருக்கேன்டி. எல்லாம் எங்களுக்கு தெரியும், மூடு நீ. உனக்கு என்னடி நீயும் ஜாலியா இருக்கியா அப்படினு அவளையும் அப்படியே ஃபன் பண்ணி அவளையும் ஹாப்பி பண்ணிட்டு நானும் ஹாப்பியா ஆக்சுவலா மத்தவங்க ஹாப்பி பண்றது இல்ல, மத்தவங்க வெறுப்பேத்துறது. சென்னையில இருக்கிறப்போ வந்து நான் பைக் எடுத்துட்டு அதுவும் நைட் டைம்ல போவேன். அப்பதான் டிராஃபிக் இருக்காது. ஒரு 10க்கு மேல வந்துட்டு பிரிட்ஜஸா ஏறுவேன். அப்பதான் 4th கியர்ல ஸ்பீடா போலாம். பாட்டு போட்டு ஹெல்மெட்லாம் போட்டுருவேன். லைசென்ஸ் பாக்கெட்ல எந்த பயனும் இல்ல வச்சிருப்பேன். போலீஸ் நிறுத்திட்டாங்கன்னா சென்னையில என்னென்ன பிரிட்ஜ் எல்லாம் நைட் ஏகாந்தமா டிரைவ் பண்றதுக்கான சூப்பர் பிரிட்ஜ்? உஸ்மான் ரோட் ஃப்ளைஓவர் இருக்கு. ப்ளீஸ் எழுதுடா. கோட்டம்ல இருந்து கோடம்பாக்கம் ரோட் நேரா வரும். ஆமா, ஆமா. அதுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் போகும். சின்ன bridge. குட்டி பிரிட்ஜ். இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு கர்வ் ஆவே. என்ன கேக்க? காலைல இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க. போனோம் எங்க? போனோம் வந்துட்டு இருக்கு. அம்மா கேட்பாங்க, என் தங்கச்சி கிட்ட கேட்பாங்க, என்கிட்ட கேட்க மாட்டாங்க. எதுக்குடி அவ கத்துறா அப்படின்னு. எல்லாம் எங்களுக்கு தெரியும், மூடு நீ. தெரியலம்மா அப்படின்னுவா. அதுக்கப்புறம் வந்து டிவில போய் பாட்டு வச்சு We are making history. வச்சுட்டு டான்ஸ் ஆடுவேன். நான் பாட்டுன்னு என் டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது சார். ஆனா நான் பாட்டுன்னு எனக்கு என்ன தோணுதோ நான் பாட்டுன்னு ஆடிட்டு இருப்பேன். எனக்கு ஆட தெரியாத டான்ஸ் அதை வீடியோ ரெக்கார்ட் ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டேட்டஸ்ல போடுவேன். ஆனா அது பார்க்கல காமெடியா இருக்காதா? நான் ஜாலியா இருக்கேன்ல சார். நினைப்பாங்க இது லூசு, இது இந்த மாதிரிலாம் போடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அந்த சிரிக்கிற எமோஜி அனுப்பி விடுவாங்க. திருப்பி நானும் சிரிப்பேன். ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கேன்ல. தங்கச்சிலாம் வந்து பிக் பாஸ் விளையாட்டு விளையாடின்னு இருந்தோம் வீட்டுல. இது பிக் பாஸ் விளையாட்டா? என்னடி இது? இப்படிலாம் இருக்கா என்ன? நாங்களே சும்மா விளையாடுவோம் சார். அது பிக் பாஸ் விளையாட்டுனா நான் வந்து லூஸ் இல்லனே, மென்டல். பார்வதி, என் தம்பி கம்ருதீன். சரி சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எங்க ஆயா வந்துட்டு பிக் பாஸ். ஓ ஆமா. ஏய் வாயை முன் ஏந்து போட. எங்க அம்மா வந்து சாண்ட்ரா, என் இன்னொரு தங்கச்சி வந்து திவ்யா. அந்த மாதிரி விளையாடின்னு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எக்ஸ்ட்ரீம்லி நல்ல எனர்ஜி போற அளவுக்கு யார் அப்படிலாம் ஆடுறவங்க உற்சாகம் வந்து இவங்க வாங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுங்க பாப்போம். எப்படி இருக்கு அந்த டான்ஸ்னு பாப்போம். குழம்புக்குள்ள தாளம் போடுற செஞ்சு வச்ச ஆசையெல்லாம் மூளையில உனக்கு சார் மூளை பாக்குறா நெஞ்சுக்குள்ள ராணி ஆட்டம் உச்சி நோக்குறா தடுக்காதே வா மச்சானே மச்சானே சோலி முடிச்சு. வச்சாலே வச்சாலே வீடியோ பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.